மறைந்த நடிகர் மனோஜ் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துவதற்காக நேரில் வந்துள்ளார். அவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வருகை தந்திருக்கிறார். சென்னை நீலாங்கரையில் உள்ள மறைந்த நடிகர் மனோஜ் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு நேரில் வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், விவரங்கள். வணக்கம். இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் தாஜ்மஹால், சமுத்திரகனி, வருஷமெல்லாம் வசந்தம் உள்ளிட்ட படங்களில் கதாநாயகன் நடித்த அண்மையில் மார்கழி திங்கள் என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்த மனோஜ் பாரதிராஜ் மாரடைப்பு காரணமாக நேற்று மாலை உயிரிழந்தார். இதையடுத்து மறைந்த மனோஜ் பாரதிராஜ் உடல் முதலில் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அதன் பின்னர் நள்ளிரவு நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜா இல்லத்தில் மனோஜுடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவர் உடலுக்கு பொதுமக்கள், சினிமா துறை பிரபலங்கள், அரசியல்வாதிகள் என பல்வேறு தரப்பு மக்களும் காலையிலிருந்து அஞ்சலி என்பது செலுத்தி வந்தனர். சினிமா பொறுத்தவரை முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் காலையில் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதேபோல் நடிகர் சத்யராஜ், சிவகுமார், சரத்குமார் மற்றும் அவரது மனைவர் ராதிகா, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். தற்போது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் தற்போது வந்து அவருடைய உடலுக்கு என்பது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மனோஜ் பாரதிராஜ் உடல் இங்கு இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து 4 மணிக்கு பெசன் நகர் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் ஊர்வலமாக சென்று அவருடைய உடல் என்பது அடக்கம் செய்யப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.